உங்களின் கனிவான கவனத்திற்கு ஹெவன்லி எக்ஸ்பிரஸ் சற்று நேரத்தில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 புறப்படும். உங்கள் டிக்கெட்டினை பத்திரமாக வைத்திருக்கவும். டிக்கெட் இல்லாமல் யாரும் ட்ரெயினில் ஏற அனுமதி இல்லை. மேடம், இது எந்த இடம்? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இல்லை, புரியல. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் மேடம்? ஐ மீன், நான் இங்க எப்படி வந்தேன், எதுக்கு வந்தேன்? இந்த நிமிஷத்துக்கு முன்னாடி எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. ஓ, அதுவா? நாமெல்லாம் இந்த ட்ரெயினில் போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது என்ன ட்ரெயின்? எங்க போகுது? இது ஹெவன்லி எக்ஸ்பிரஸ்பா. கொஞ்ச நேரத்தில் கிளம்பி போகுது. அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுச்சு. அப்போ போய் ஏறிடலாமா? போலாமே. நீங்க வரலையா? வருவேன். நான் ஏறுற டைம் இன்னும் வரல, கொஞ்சம் வேலை இருக்கு. ஏம்மா, இதுதான் ஹெவன்லி எக்ஸ்பிரஸா? ஆமாம் பாட்டி, இதுதான். நல்ல வேலை, ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி வந்துட்டேன். இந்த டிக்கெட்டு எங்கே வச்சேன்? இங்கே இருக்குது. ஏறிட வேண்டியது தான். டிக்கெட் டிக்கெட் ட்ரெயினில் ஏற டிக்கெட் வேணும்னு சொல்லவே இல்லை. டிக்கெட் இல்லாமல் எந்த ட்ரெயின்லையாவது போக முடியுமா? இது கூடவா தெரியாது உனக்கு? சரி சரி, டிக்கெட் எவ்வளோ? என்கிட்ட காசு வேறு இருக்கான்னு தெரியலையே. காசு கொடுத்தாலும் அந்த டிக்கெட்டை வாங்க முடியாது. ஏன்பா? ஏன்னா அது ஃப்ரீப்பா. என்னது ஃப்ரீயா? சும்மா ஏதாவது வளராத. என்னவா சொன்னீங்க? ஆமாம், இவ்வளோ முக்கியமான ட்ரெயின் டிக்கெட் எப்படி ஃப்ரீயாக இருக்கும்? இல்லை, நிஜமாவே ஃப்ரீ தான். எதனால்? ஏன்னா அந்த டிக்கெட்டுக்கு ஈடாக கொடுக்கறதுக்கு நம்ம யார்கிட்டேயும் ஒன்றுமே இல்லை. நான் யாருன்னு தெரியுமா? எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா? ஏன், உங்களுக்கு மறதி வந்துருச்சா? ஷாட் அப். இதுக்கு முன்னாடி பிளாட்டினம் அமெக்ஸ் கார்டு பார்த்துருக்கியா? என்கிட்ட இருக்குது. என் சிபில் ஸ்கோர் என்னன்னு தெரியுமா? 950. என்னால் வாங்க முடியாத பொருளே இல்லை. இப்போ பார், அந்த டிக்கெட்டை வாங்கி காமிக்கிறேன். ஹலோ, எனக்கு ஒரு டிக்கெட் வேணும். எவ்வளோ விலையாக இருந்தாலும் சரி, பட் எனக்கு ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வேணும். சார், நம்ம ட்ரெயினில் எல்லா சீட்டுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். என்ன, பணக்காரன் ஏழை வேறுபாடே கிடையாதா? யாரை வேணால் ஃபஸ்ட் கிளாஸில் ஏறலாமா? ஆமாம் சார், அதுதான் நம்ம எக்ஸ்பிரஸோட ஸ்பெஷாலிட்டி. நான் யாருன்னு தெரியுமா? எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா? இந்த லோ கிளாஸ் மக்களோட நானும் ஒன்றா பயணிக்கணுமா? அட ஆமாம் சார். அப்போ இந்த ட்ரெயினில் நான் வரல. இப்படிப்பட்ட ட்ரெயின் போகிற இடமும் என்ன நல்லாவா இருக்க போகுது? போங்கப்பா. சார், கடவுள் யாரும் அழிந்து போகணும்னு நினைக்க மாட்டார். ப்ளீஸ் ரீகன்சிடர் பண்ணுங்க. உனக்கு என்ன தெரியும்? நான் போகிறேன். டிக்கெட் எவ்வளோன்னு அவன் கேட்கவே இல்லை. லூஸா அவன். நான் தான் சொன்னேனே ஃப்ரீன்னு. சும்மா விளையாடாதப்பா. வேணும்னா நீயே போய் கேளு. டிக்கெட் எவ்வளோ மேடம்? டிக்கெட் விலை மதிப்பற்றது. விலை மதிப்பற்றதுன்னா எங்களை மாதிரி காசு இல்லாதவங்க எப்படி அதை வாங்க முடியும்? மனுஷனால முடியாது, ஆனால் கடவுளால் முடியாதது ஒன்றுமே இல்லை. அந்த அம்மாவுக்கு மூளையில் ஏதோ கலண்டுருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லுதுன்னே புரியலை. எக்ஸ்கியூஸ் மீ லேடி, இதுதான் ஹெவன்லி எக்ஸ்பிரஸா? ஆமாம்மா. கொஞ்சம் வந்து கை தாங்கலை கூட்டிகிட்டு போமா. பார்க்க தான் நான் யங்கு. சீக்கிரமே சங்கா. ஆமாம்ப்பா, முதுகு வலி, மூட்டு வலி, நெஞ்சு வலி, எல்லா வலியும் இருக்குது. ஏன்பா, எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கப்பா. கொடுக்குறேன், வாங்க. அப்படியே சீனியர் சிட்டிசன் ரிசர்வேஷன் ஏரியாவில் சீட்டை போடுங்க. நம்மளால் ரொம்ப நடக்க முடியாது. அப்படியே ஒரு வீல் சேரும் கொண்டு வர சொல்லுங்கள். அம்மா, நம்ம ட்ரெயினில் அந்த மாதிரி ரிசர்வேஷன் ஏரியாலாம் கிடையாது. என்னது, சீட் ரிசர்வேஷன் இல்லையா? எங்களை மாதிரி முதியோர்கள்லாம் எப்படி ரொம்ப தூரம் நடக்க முடியும்? கதவுக்கு பக்கத்தில் எங்களுக்கு இடம் ஒதுக்க வேணும்ல. அம்மா, நீங்கள் போக போகிற இடத்துல உங்களுக்கு இந்த வழியெல்லாம் இருக்காது, கவலைப்படாதீங்க. இங்கே பாருமா, நான் சொன்ன மாதிரி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கிடைக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு உனக்கு தெரியாது. இந்த ட்ரெயினில் ஏறுறதுக்கு அதெல்லாம் விட்டுட்டு வர முடியாது. நான் வேறு ட்ரெயின் பார்த்துக்கிறேன். அழ ஃப்ராடு லேடி. நீ பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு, வெயிட் பண்ணு. ஒரு வழியாக வந்துட்டோம். டேய், இது என்னடா ஹேர் ஸ்டைலு? கையடியா? என்னப்பா அப்பா கிட்ட எப்படி பேசுற? அவரை வேலையை பார்க்க சொல்லுமா. இவனை என்னால் புரிஞ்சுக்கவே முடியல.
சரி, டிக்கெட் பத்திரமா இருக்கா? இருக்குங்க. ஆமாம், உங்கள் டிக்கெட் எங்க? அது இங்கே தான் எங்கேயாவது இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஏறுங்க. பா நீ வரலையா? வரேன்ப்பா. நீங்கள் ஃபஸ்ட்டு ஏறுங்க. அது எப்படிங்க நீங்கள் இல்லாமல் நாங்கள் போகிறது? வாங்க. இங்கே பாருமா, எல்லா விஷயத்தையும் குடும்பமாக ஒன்றா செய்ய முடியாது. இந்த பயணமும் அப்படி ஒன்று. நீங்கள் போங்க. இல்லை, நீங்கள் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். இது நல்ல ட்ரெயின் தான், வாங்க. இல்லைம்மா, இனி நித்தியத்துக்கும் உன் கூட குப்பை கொட்டணும்னு நினச்சா இப்போவே எனக்கு கண்ணை கட்டுது. அவ்வளோ டார்ச்சர் பண்ணுற. இவன் வேற ஒரு புரியாத புதிராக இருக்கிறான். என்னால் வர முடியாது. யோ, நாம் போக போகிற இடத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் எதுவும் கிடையாது. அது ஒரு சந்தோஷமான இடம். எல்லாருமே ஏஞ்சல்ஸ் மாதிரி தான். வா. உனக்கு என்ன தெரியும், போடா. எப்பா, தலை சுற்றுது. சரி, வேறுபாடு இல்லாத, இடஒதுக்கீடு இல்லாத, உடல் வலி துன்பங்கள் இல்லாத சந்தோஷமான ஹெவனுக்கு போகிற இந்த ட்ரெயினோட டிக்கெட்டை எப்படி தான் வாங்குறது? ரொம்ப ஈஸி. கர்த்தர் இயேசுவை உன்னோட இரட்சகராகவும் இறைவனாகவும் ஏற்றுக்கிட்டீனாவே போதும். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம் தான் உன்னோட டிக்கெட்டுக்கான விலை. அவர் தான் இந்த ட்ரெயினில் நீ போகிறதுக்கான விலை. நீ சொல்கிறத நான் நம்புகிறேன். இயேசுவே, கடவுளின் மகனே, நான் பாவி. என்னுடைய எந்த செய்கையாலும் என்னிடம் இருக்கும் பணத்தாலும் என்னால் விண்ணகத்தில் இடத்தை வாங்க முடியாது. நீர் எனக்காக சிந்திய இரத்தம் மட்டுமே என்னை விண்ணுலகத்திற்குள் கொண்டு செல்லும். ஆமேன். சார், இந்தாங்க உங்கள் டிக்கெட்.